நீலகிரி தொகுதியில் தாம் வெற்றி பெற்றால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கை எடுப்பேன் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் உறுதியளித்தார். நீலகிரி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குன்னூர், காட்டேரி, உலிக்கல் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டு அவர்களிடம் வாக்கு சேகரித்தார். தானும் ஒரு விவசாயி என்றும் தேயிலை தொழிலாளர்களின் பிரச்சனைகள் என்னவென்று தமக்கு நன்று தெரியும் என கூறி அவர்களுடன் தேயிலை பறித்தார். அப்போது பேசிய அவர், தாம் வெற்றி பெற்றால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட பாடுபடுவேன் என உறுதியளித்தார். இன்றைக்கு இந்த தேயிலையுடைய விலை குறைப்பு இப்போ விலையே இல்லாமல் இருக்குது. கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி விலை 10 ரூபா 12 ரூபா இப்படி விற்கிது. அரசுக்கிட்ட விலை ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க மானியம் தராங்க 2 ரூபா மானியம் கிலோவுக்கு. இப்போ 5 ரூபா விற்றா 7 ரூபா, 10 ரூபா விற்றா 12 ரூபா. இது சரியாக இருக்காது. அப்போது விலை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஆதார விலை 35 ரூபா அப்படின்னா அந்த ஆதார விலை கொடுத்தா தான் இதெல்லாம் சரி கட்ட முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.